வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை சூரியன் எஃப்எம் பார்க்குற மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு கவர்மெண்ட் சைடுன்னு இருக்கிற ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் வந்துட்டு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ்லாம் டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்பிஸ் தளம்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு வாட்ஸ்அப் குழு, அப்புறம் இமெயில் ஐடி அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதே போல் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற 9th 12th படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடியும் வாட்ஸ்அப் குழுவும் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் வந்து அரசு பள்ளிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொடுக்கப்படும். வருகிற 30 அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி தமிழக கவர்மெண்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிது. இது ரெண்டாவது அப்டேட். மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பழைய கார் சேல் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது 3வது அப்டேட்டு. 4வது அப்டேட் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் மின்சாரம் தாக்கி பாதிக்கப்படுறவங்களுக்கான அந்த ரிஸ்க் கவரை வந்து அதிகரிச்சிருக்காங்க தமிழக கவர்மெண்ட்டு. அதாவது புது இடத்துல வந்துட்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்களோ அவங்களுக்கு வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக உயர்த்திருக்காங்க. 2 கை 2 கண் அதை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஒரு கை ஒரு கண் பறி கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தான் வெளியே போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலை தொடர்ந்து சூரியன் எஃப்எம் ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன்.